திரு பிரபாகரன் சண்முகநாதன் அவர்களை பேசுகிறேன். நண்பர்களுக்கு அன்பு சார்ந்த பிற்பகல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சிக்கலான சூழல் தான் இல்லையா? சாப்பிடணும், அப்புறம் 2 பேர் ஒரே நாவலை பற்றி பேசிட்டு போயிட்டாங்க. 2 விதமாக கன்க்ளூட் பண்ணிட்டாரு எழுத்தாளர் சுரேஷ் பிரதீப். அங்கேருந்து பேச ஆரம்பிக்கிறது எனக்கும் சிக்கல் தான், உங்களுக்கும் சிக்கல் தான். அதனால ஆரம்பிக்கிறேன். ஒரு கவிதை ஒன்று, பிரமிழுடைய கிழக்கு வாசல் அப்படிங்கிற பிரபலமான கவிதையில் வர ஒரு பகுதி. இன்றும் கிழக்கு கதவை திறக்கின்றன கடலும் வானும், பலிபீடத்தில் வழியும் உதிரச் சிவப்பு உதயம், வெளிரும் வடிவில் நட்சத்திரங்களின் இறுதி நடக்கம், கடலுக்கு மேலே சுற்றுகின்றன சிறகற்று பறக்கும் சிறு சிறு கற்கள், ஒன்றை ஒன்று தொட்டு தொடரும் சொற்களின் தாதுக்கள், உதித்து கொண்டிருந்தது ஒரு பெரும் பிளம்பின் சிதறல். பிரமிழ் இந்த கவிதையை ஒரு பெரும் பிளம்பின் சிதறல் அப்படிங்கிறார். இந்த ஒரு பெரும் பிளம்பின் சிதறல் தான் எனக்கு இந்த சுற்றுவெளி பாதை அப்படிங்கிற நாவலை பற்றின ஒட்டுமொத்த சித்திரமாக இருக்குது. ஒரு பெரும் பிளம்பு அப்படின்னு அவர் சொல்கிறது சூரியனோட கதிர்களை சொல்கிறாரு. இந்த நாவலில் பேசப்பட்ட அத்தனை விதமான தர்க்க விசாரங்களும் ஒரு சூரியனுடைய வெவ்வேறு விதமான கதிர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். நம்ம ஒரு சூரியனை பார்க்குறது அப்படிங்கிறது நம்ம நேரடியாக அந்த சூரியனை பார்க்குறோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா கிடையாது. அதுலேருந்து வருகிற கதிர்களை நம்ம ஒவ்வொரு வகையில் நமக்கு ஏற்ற மாதிரி கிரகிச்சுக்கிறோம். அப்படியான விதத்தில் தான் இந்த நாவலை பார்க்க வேண்டியிருக்குது. இந்த நாவலில் ஒரு கதை நடக்குது. அந்த கதையை சுற்றி மனிதர்கள் வராங்க. அந்த மனிதர்களுக்கு வெவ்வேறு விதமான மன விசாரங்கள் நடந்து கொண்டே இருக்குது. அவங்க எதிர்கொள்கிற சூழ்நிலைகளை பற்றின விஷயங்களை தொடர்ச்சியாக விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க, அதை பற்றி பேசுகிறாங்க. அதுலேருந்து சில கருத்துக்களை அவங்க எடுத்துக்கிறாங்க, சிலதை விடுறாங்க. இந்த தொடர்ச்சியான சுழல் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சுழல் வழியாக ஒரு கதை நடக்குது. இது மொத்தமாக சேர்ந்து ஒரு நாவல் அப்படின்னு நம்ம முன் வைக்கப்படுது. சுரேஷ் பிரதீப் இதை முடிக்கும்போது இது எல்லோருக்குமான நாவல் அப்படின்னு சொன்னார். நான் அதை கண்டிப்பாக மறுக்கிறேன். இது எல்லோருக்குமான நாவல் கிடையாது. உங்களுக்கு மன உறுதி இருக்கும்னா, உங்களால் உங்களுக்குள்ளே நடக்கிறத கவனித்து பார்க்க முடியும்னா நீங்கள் இந்த நாவலை வாசிக்கலாம். எல்லாருக்குமே எல்லாமும் வாசிக்க முடியும் அப்படின்னு அவசியம் கிடையாது தானே. அந்த மாதிரி இந்த நாவலை சொல்லலாம். இந்த நாவலில் இருக்க இந்த தத்துவ விசார பகுதிகள் எல்லாத்தையும் நீங்கள் நீக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த நாவல் இன்னும் கொஞ்சம் மெருகூட்டி அழகுபடுத்தணும் அப்படின்னா, இது கிட்டத்தட்ட யவனராணி அளவுக்கு முன்வைக்கக்கூடிய ஒரு கதை தான். ஆனால் இந்த நாவலை அப்போ எந்த இடத்துல வேறுபடுத்தி பார்க்க முடியுது அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா இந்த தத்துவ விசாரங்கள் தான். ரொம்ப ரொம்ப தெரிப்பு கூட்டக்கூடிய வசனங்களும் சில பார்வைகளும் அங்கங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த பார்வைகள் எல்லாமே அந்த நாவலுடைய கதையோட்டத்திற்கு ஏதோ ஒரு வகையில் அந்த கதையோட்டத்தை முன்னாடி வைக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. இந்த விசாரணைகளும் இந்த பார்வைகளுக்காகத்தான் இந்த கதை பின்னப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு எழுது. அப்போது ரொமான்டிசைஸ் பண்ணப்பட்ட நாவல்களுடைய வரிசையில் அது எல்லாத்தையும் மீறி அவர் சொல்கிற அந்த மாற்று எழுத்து அப்படிங்கிறது அது எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஒரு வகையிலான ஒரு நாவலை முன்வைத்து அந்த ஒட்டுமொத்த எறாவை முடிச்சு வைக்குதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் இந்த நாவலை வாசிக்கும் போது எனக்கு கிடைக்கிது. ஒரு நாவல் நாவல் நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த எபிக் புறவழியாக நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கும். ஒரு பெரிய சண்டை நடக்கும், வேறு விதமான மனிதர்கள் இருப்பாங்க, அவங்க தங்களுக்குள்ள மோதிக்குவாங்க, அந்த மோதலில் வேறு ஒரு உலகம் பிறக்கும், சுற்றி இருக்க மனிதர்களுக்கு வேறு விதமான விஷயங்கள் நடக்கும். இதை நம்ம எபிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை அப்படியே உடைச்சு பார்க்கறது, தனக்குள்ளே விசாரித்து பார்க்கறது, தனக்குள்ளே பேசி பார்க்கறது, இப்படியான நாவல்களை நவீன யுகம் கொண்டு வந்துச்சு. ஏன் நவீன யுகத்திற்கு இந்த எப்பிக்கை உடைச்சு பார்க்குற விஷயங்கள் மாறுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது ஏன் மாற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற எல்லா விதமான அடிப்படை தேவைகளும் நமக்கு நிறைவு பெற்றது. அப்போது ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகளான பசி சார்ந்த உடல் பசி, வயிற்று கேட்குற பசி, எல்லா பசியும் நிறைவடையும் போது மனிதன் தனக்குள்ளே விசாரித்து பார்க்குறான், இன்னொரு விசாரங்கள் உருவாகுது. அப்போது இதையும் உடைச்சு பார்க்குற ஒரு விஷயம் வரும்போது தான் சுற்றுவெளி பாதையுடைய முக்கியத்துவம் வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நாவலை அந்த வகையில் கொண்டு போய் சேர்க்க முடியுமே தவிர இந்த நாவலை வேறு நவீன நாவல்களுடைய வரிசையில் கொண்டு போய் வைக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய வாசிப்பு பார்வையிலிருந்து உருவாக்குற ஒரு விஷயம். சில இடங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன். அதாவது, உலகில் எதுவும் தவறாக நடைபெறவில்லை, எல்லாம் சரியாக மிகச்சரியாக நடைபெற்று வருகிறது அப்படின்னு ஆதிநாதருடைய கதையில் ஒரு வரி வருது. தனக்குள் அன்பில்லாத மனம் வெளியில் எப்போதும் அதை தேடிக்கொண்டிருக்கிறது. தனக்குள் அன்பில்லாத மனம் எப்போதும் வெளியில் அதை தேடிக்கொண்டிருக்கிறது. தனி ஒரு மீன் மகா சமுத்திரத்தின் விரிவையும் ஆழத்தையும் முழுமையாக தனக்குள் எப்போதும் வாங்கி கொள்ள இயலாது.
இப்படியான பார்வைகள் எல்லாமே ஒரு கவிஞருடைய பார்வைகள், ஒரு ஒரு கவிதையுடைய பார்வைகள். இந்த பார்வையில் மனிதர்களுக்கு நடக்குது. அப்போதான் இது ஒரு இந்த யூனிவர்ஸில் நடக்கிற கதை கிடையாது, இது ஒரு பேரலல் யூனிவர்ஸில் வைக்கக்கூடிய கதை அப்படிங்கிற மாதிரியான இந்த யதார்த்தத்திலேருந்து வெளிவந்த நாவல் அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு அது உறுதிப்படுத்துது. சில பிரச்சனைகள் இருக்குது, அதாவது இந்த வர்ணனைகள் எல்லாமே நலிவு செல்ற வர்ணனைகளாக இருக்குது. ஒரு வர்ணனை பேசி கொண்டிருக்கும் போதே இன்னொரு இடத்துக்கு தாவுது. அப்புறம் ஒரே போலான சொல்லாடல்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த கேள்விகள் எல்லாம் எங்கேருந்து வருது அப்படிங்கிற போது ஒரு நம்பிக்கையின்மையிலேருந்து எழுகுது தான் கேள்விகள். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரியும், இந்த கதவை திறந்தா எனக்கு இந்த லைப்ரரியில் என்ன இருக்குன்னு அப்படின்னு தெரியும் போது உங்களுக்கு அந்த விஷயம் ரொம்ப உறுதியாக இருக்கும்போது அதை பற்றின எந்த விதமான சந்தேகமும் பயமும் வராது. இந்த கதவை திறந்தா நான் ரெஸ்ட் ரூம் வெளியே போக முடியுமா, இல்லை அது நேரடியாக கீழே போகிறதுக்கான தளமா, இல்லை திறந்த உடனே வெட்ட வழி தான் இருக்குது, நான் கீழே குதிச்சு இறந்துருவேனா அப்படிங்கிற பயம் இருக்கும்போது தான் சந்தேகங்கள் எழுது. இப்போ இந்த சந்தேகங்கள் அடிப்படையில் தான் இத்தனை கேள்விகள் இருக்குது. அப்போது இந்த மனிதர்கள் எல்லாருக்குமே சந்தேகங்கள் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது. அந்த சந்தேகங்கள் நமக்கும் இருக்குது. அந்த சந்தேகத்துக்கான இடம் கொடுக்குற அளவுக்கான தேவை இல்லாதப்போ அந்த சந்தேகங்களை நம்ம திரும்பி திரும்பி ஆழமாக அதை கேட்டுக்கிட்டே இருக்கோம். எல்லா கவிதைகளும் அப்படியான விசாரணைக்குரிய கவிதைகளாக இருக்குது. அப்போது இந்த மனிதர்கள் எல்லாருக்குமே சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகங்கள் கேள்விகளாக இருக்குது. அந்த கேள்விகளை அவங்க திரும்பி திரும்பி தங்களுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பதில் போய் சேர்றாங்களா அப்படின்னு தெரியாது. ஆனால் அந்த கேள்விகளை எழுப்புவதே அங்கே இருக்க ஒரு பிரச்சனையை அடையாளப்படுத்துகிற ஒரு விஷயம்தான். ஒரு ரொம்ப செல்ஃப் அவேரான நாவல் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இந்த எழுத்தாளரே அது வேறு வகையில் அந்த நாவலை பற்றி, ஏற்கனவே நடந்து முடிந்ததை பற்றி திரும்பி இன்னொரு சாரம் எழுதி பார்க்குறாரு. அதுக்கு தான் அந்த ஜெகன் அப்படிங்கிற கதாபாத்திரம், ஜெகதீசனுடைய பார்வை வருது. தான் எழுதுனதை தானே சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. தன்னுடைய கதாபாத்திரங்கள் பேசினதை திரும்பி ஒரு தடவை சாரப்படுத்தி பார்க்குறாரு. இது என்ன செய்யுது அப்படின்னா ஒரு நாவலை முன்வைக்கும் போது அவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. ஆனால் ஒரு வாசகனாக நம்ம அதை வாசிக்கும் போது நமக்கு அது சந்தேகத்தை கொடுக்குது. என்னுடைய வாசிப்பின் மீதான உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிறத, எழுத்தாளர் என்னையை பற்றி என்ன நினச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே அந்த இது எழுப்புது. ஆனால் அதுக்கு நான் குறைபட்டதாக பார்க்கல. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடியான நாவல்கள் எல்லாம் அதை தான் செஞ்சுருக்கு. நம்மளுடைய சரித்திர நாவல்கள் எல்லாமே எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிடும். அவள் காதில் ஜிமிக்கியில் இருக்கிற வளைவுலேருந்து அது இப்படி ஆடுது, காட்டில் ஆடுது அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்னலேருந்து, அதை அவன் பார்க்குறான், அவனுடைய மனசில் என்ன தோன்றதுலேருந்து எல்லாத்தையும் அந்த நாவல் பேசும். ஆனால் இந்த நாவல் அதுலேருந்து வேறுபட்டு மனம் சார்ந்து கேட்கும்போது, மனம் சார்ந்து பேசுவதை உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா அப்படிங்கிறத அது உறுதிப்படுத்திக்குது. அதுக்காக அதனுடைய சாரத்தையும் அது முன் வச்சுக்கிட்டே வருது. இப்படி இதை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சரித்திர நாவலுக்கு உண்டான தன்மையோட ஒரு நவீன மனிதனுக்கு உண்டான மனத்தையும் கலந்துக்கும் போது ஒரு நாவல் உருவாகும் அப்படின்னா அது சுற்றுவழி பாதையை சொல்லலாம். கடைசியாக இப்படி சொல்கிறேன், இந்த நாவல் சமர்ப்பித்தது யாருக்கு அப்படிங்கிறதுலேருந்து இந்த நாவலை நம்மளால் முழுமையாக அர்த்தப்படுத்திக்க முடியும். உள்ளேயும் வெளியேயும் நிலை கொண்டிருக்கும் பெண்மையின் சாநித்தியத்திற்கு அப்படின்னு இந்த நாவல் அவர் சமர்ப்பிக்கிறாரு. மகாகவி பாரதி சொல்லும்போது மகாசக்திக்கு ஒரு விண்ணப்பம் அப்படின்னு அந்த இதில் எண்ணிய முடிதல் வேண்டும் அப்படின்னு பாடல் அது தொடங்கும். மகாசக்திக்கு சமர்ப்பிக்கிறாரு. அதே மாதிரி இது பெண்களுடைய சாநித்தியத்திற்காக இவர் சமர்ப்பிக்கிறாரு. இந்த நாவலில் வர பெண்களும் முக்கியத்துவமான பெண்களாக இருக்காங்க. இது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒரு வகையில் ஒரு நவீன வாசகனா இன்றைக்கி வாசிச்சுட்டு இருக்கும்போது இன்றைக்கி வாசிக்கிற கதைகள்லேருந்து நாவல்கள்லேருந்து ஒரு மிக நிதானமான பொறுமையான, இந்த உலகத்தை நீ இவ்வளோ அவசரமாக பார்க்க வேண்டியது கிடையாது, இந்த உலகத்துலேருந்து பார்க்கணும் அப்படின்னா, இந்த வெளியே இருக்க பிரபஞ்சத்தை பார்க்கணுன்னா நீ முதல்ல உன்னை உள்ளே பாரு, உன்னுடைய மனதை பாரு அப்படின்னு சொல்கிற ஒரு பொறுமையை கொடுக்குது. நீ அப்படி ஒன்றும் எழுதி முடிச்சிட போகிறது கிடையாது, அப்படி ஒன்றும் வாசித்து முடிச்சிட போகிறது கிடையாது, கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படிங்கிறத சொல்லுது. வேறு என்ன வகையில் என்னால் இந்த நாவலை அடையாளப்படுத்த முடியும் அப்படின்னு யோசித்து பார்த்தா, இதுவரையிலான இந்த நாவல் வாசிப்பிலிருந்து, இதுவரையிலான என்னுடைய வாசிப்பிலிருந்து ஒரு புதிய அனுபவத்தை இந்த நாவல் கொடுக்குறது. ஆனால் இந்த அனுபவம் ஒரு எழுத்தாளனா எனக்கு இப்போதைக்கு வேண்டியதில்லாத ஒரு அனுபவம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அப்போ எப்போ தான் நான் இதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான நேரம் இருக்கும் அப்படின்னா, நான் இன்னும் இது போலான விசாரங்களுக்கெல்லாம் உள்ளாகி வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் வந்து இந்த அறிவும் அனுபவமும் என்ன செய்யுது அப்படிங்கிற வித்தியாசத்தை பார்க்கும்போது நான் கற்றுக்கிறதுக்கு ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறப்போ இந்த நாவலை வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கும் இதில் கற்றுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கணுமா, இல்லை என்னோடய வாழ்க்கையில் இதுக்கு மேலே இதுக்கு எதுவுமே இடம் கிடையாது அப்படின்னு தோணும் போது இதை வாசிங்க. அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு வாசிச்சிடாதீங்க. நன்றி. மிக வித்தியாசமான கோணங்களுடன் பேசியமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக